தியேட்டர்ஸ்ல இப்போ ரன் ஆகிற மலையாள மூவி பிரம்மாண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். மேத்யூ தாமஸும் ஷியாம் மோகனும் அண்ணன் தம்பி. ஷியாம் மோகன் திடீர்னு காணாம போறாரு. காணாம போன அண்ணனை கண்டுபிடிக்க மேத்யூ தாமஸ் களத்துல இறங்குறாரு. அர்ஜுன் அசோகன், சந்தீப் பிரதாப், மஹிமா நம்பியார், கலாபவன், சஜோனும் கூட சேர்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஷியாம் மோகனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கலந்து சொல்லியிருக்கிற படம் தான் பிரம்மாண்ட்ஸ். எனக்கு இந்த படம் டீசென்ட் வாட்சா இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஓகேவான ஃபீலை தான் கொடுத்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தட்டி தூக்கிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல கல்யாண வீடு சீன் ஒன்று வரும். அங்க ஸ்டார்ட் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்குமே நான் ஸ்டாப்பா காமெடி இருக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நான் சங்கீத்தை தான் நான் சொல்லுவேன். மேத்யூ தாமஸ், அர்ஜுன் அசோகன்லாம் இருந்தாலும் ஆடியன்ஸ் சங்கீத் வரப்ப தான் கை தட்டிகிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி காமெடி டைமிங், பாடி லாங்குவேஜ்னு எல்லாத்துலேயுமே அடிச்சு நோக்கிட்டாரு. இந்த படம் போர் அடிக்காம போக சங்கீத்தை ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு சைடில் டுவர்ட்ஸ் எண்டில் அர்ஜுன் அசோகன் அடிச்சு டூல் கலப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் அவரோட ரோல் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாக மாறி அர்ஜுன் அசோகனோட ரோலை ஃபன் மேக்ஸாக கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கான ஒரு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் ஃபீல் பண்ணல. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மூவி. 100% ஆக்குபென்சியோட இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா செமையா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா அதே சமயத்துல தியேட்டர்ல பெருசா கூட்டம் இல்லாமையோ இல்லைனா ஓடிடில இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களாங்கிறது டவுட்றான். ஓவராலா ஒரு டீசென்ட் வாட்சான மூவி தான் இந்த பிரம்மாண்ட்ஸ். செகண்ட் ஹாஃபோட அந்த ஃபன்காக கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணலாம்.